ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SudhaSri கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பனியாரம் ரெசிபி. ரொம்ப ஈஸியாக நம்ம ரவையை வச்சு மட்டுமே இந்த பனியாரம் செஞ்சுருக்கோம். ரொம்ப அட்டகாசமாக வந்திருக்கு. இந்த பனியாரம் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி SudhaSri கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் ஆல்ற ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிங்களா நம்ம போடுற எல்லா பதிவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனுக்கு வந்துடும். நம்ம ரவை பனியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ரவை பனியாரம் செய்கிறதுக்கு 1 கப் ரவை சேர்த்துக்கலாம். 1 கப் ரவைக்கு 3/4 கப்பு தயிர் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, அடுத்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தயிரில் ஊற இந்த ரவை ஒரு 1/4 மணி நேரம் அப்படி மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு அடுத்து தாளிக்கிற பொருளை என்னென்ன சேர்க்குறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ரவா பனியாரத்துக்கு தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். கடுகு 1/2 ஸ்பூனு, கடுகு பொரிஞ்சதும் உளுந்தம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக பெருங்காயம், குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் ஒரு 1/2 கப்பு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு. இப்போ இந்த வெங்காயம் வதங்கும்போது இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா சேர்த்து நம்ம பச்சை வடை போக நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வறுபட்டுருச்சு. அடுத்தது இப்போ நம்ம ஊற வச்ச ரவையை திறந்து பார்க்கலாம். இப்போ இது கூட வறுபட்ட வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சேர்த்தோம்ல, அதை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 2 ஸ்பூனுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்தா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும், நமக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கடைசி இது கூட ஒரு 1/4 ஸ்பூனுக்கு சமையல் சோடா சேர்த்துக்கலாம். சமையல் சோடா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நமக்கு இந்த பதத்தில் நமக்கு ரவை பனியாரம் செஞ்சால் ரொம்ப கரெக்டாக இருக்கும். நம்மளுடைய பனியாரம் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது இப்போ பனியாரக்கல்லில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிட்டோம். இப்போ நம்ம பனியார மாவு சேர்த்துக்கலாம். ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வருங்க. இது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மேலே ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மூடி வச்சு மூடிடலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய ரவை பனியாரம் நல்லா சூப்பராக வெந்திருக்குது. கலர்ஃபுல்லாக நல்லா பஃப்னு வந்திருக்கு பாருங்கள். இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சேர்த்ததுனால நம்ம நைட்டில் செஞ்சு சாப்பிட்டா கூட நமக்கு சீக்கிரமாக டைஜஷன் ஆகிடும். நம்ம நினச்ச உடனே டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் இந்த டிஃபன் செஞ்சிடலாம். எல்லாத்தையும் திருப்பிட்டு வச்சு மறுபடியும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். நம்மளுடைய ரவை பனியாரம் ரொம்ப சூப்பராக அழகாக குண்டு குண்டாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா புஷ்ஷுன்னு பொங்கியிருக்கு. எல்லாத்தையும் எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டியான ரவை பனியாரம், ரொம்ப சூப்பராக அருமையான நம்மளுடைய ரவை பனியாரம் ரெடி. உங்களுக்கு இந்த ரவை பனியாரம் பிடிச்சிருந்துச்சுன்னா SudhaSri கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதை சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.